ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ அரசியலில் அனுபவம் முக்கியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லாம் இளைஞர்களாக நிறுத்துவோம்னு சொல்கிறீங்க. அனுபவமே இல்லாத பிள்ளைங்களை தேர்தலை நிறுத்தி எப்படி வெற்றி காண முடியும்? எப்படி மக்கள் மத்தியில் நீங்கள் அரசியல் கொண்டு சேர்த்தீங்க? அனுபவம் இளைஞர்களை நிப்பாட்டினா எப்படி அனுபவம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அப்போ தாத்தா முத்துராமலிங்க தேவர் ஐயா என்ன வயசில் அரசியலில் வந்தார்? அவர் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணலையா? அதாவது அரசியலில் வந்தார் அப்படிங்கிறத விட எந்த வயசுல அவர் தேர்தல் களத்துக்கு வந்தார், மக்கள்கிட்ட பரப்புரை செய்ய ஆரம்பித்தார், மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்த ஆரம்பிச்சாருங்கிறது முக்கியம். அதாவது இளைஞர் நாளைய இந்தியா இளைஞர் கையில் தான் இருக்குன்னும் போது அப்போ இளைஞர் கையில நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியணும்ல. இன்னைக்கு எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய இளைஞருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில் 36 லட்சம் வாக்கு விழுந்திருக்கு. இந்த 36 லட்சம் வாக்கு யார் மூலயமா விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 30% 40% இளைஞர்கிட்டே தான் வந்தது. அப்போ அந்த இளைஞர் கையில் கொடுக்கறது தான் முறையாக இருக்குன்றது அண்ணா இளைஞர்களை நிப்பாட்டுறாரு. அப்போ இளைஞர்களோட வாக்கு மட்டும் போதுமா? நீங்கள் அரசியல் அதிகாரத்தை பற்றி முடியுமா? ஐயா இளைஞர்களோட அப்போ ஒரு நாட்டோட முதுகெலும்பே இளைஞர்னு இளைஞர் கையில் தான் இருக்குன்னு சொன்னார் அப்துல் கலாம். அப்போ எதுக்காக சொன்னார்? முதுகெலும்பு மட்டுமே முக்கியமானு கேட்குறேன். ஐயா உடம்புல முதுகெலும்பு தான் மிக முக்கியமானது. முதுகெலும்பு உடஞ்சிட்டா நம்மளால நிற்க முடியுமா? இல்லை, அப்போ உங்களுக்கு மூத்தவர்களுடைய வாக்கு உங்களுக்கு தேவை இல்லையா? எல்லாரையும் நோக்கி தானே அரசியல் போகணும், குறிப்பாக இளைஞர்களை நோக்கி மட்டும். ஐயா நாங்கள் இப்போ எதை வச்சு நாங்கள் எல்லாரும் நோக்கி நாங்கள் அரசியல் பண்ணலைன்னு சொல்றீங்க? நாங்கள் எதுக்கு அரசியல் பண்ணல முதல்ல அதை சொல்லுங்க. தண்ணிக்கு மாநாடு போட்டிருக்கோம், மாடுக்கு மாநாடு போட்டிருக்கோம், கடலம்மாவுக்கு மாநாடு போட்டிருக்கோம். நாங்கள் உயிரற்ற ஜீவன்களுக்கே மாநாடு போட்டு எடுக்கும் போது தண்ணீர் முக்கியமான ஒரு மனிதனின் தேவை, அதுக்கே மாநாடு போடுற போது நாங்க அப்போ மூத்தவர்களுக்கு தேவையில்லைன்றது ஒதுக்குறோம்னு நினைக்கிறீங்களா? விமர்சனமா முன்வைக்கிறாங்க. ஆடு மாட்டுக்கு ஓட்டு இருக்கா, மரத்துக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. ஒன்று இளைஞர்களுக்காக ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு போதும், இளைஞர்களுக்காக அரசியல் செய்யணுன்றீங்க, இல்லைன்னா ஆடு மாட்டுக்கு பேசணுன்றீங்க. ஆனால் நீங்கள் எல்லா மக்களுக்குமான அரசியல் பேசணும்னு சொல்றீங்க. இதுதான் உண்மை. அதாவது எல்லாமே உண்மைதாங்க, புரியணும். ஒரு புரிஞ்சு கொள்ற தன்மை இல்லாதவன் ஆடு மாட்டுக்கு ஓட்டு இருக்கா, மரச்செடிக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்பான். மரம் இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியுமா? ஒரு மரம் ஒரு மனுஷன்கிட்டேருந்து இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த மரம் நமக்கு தேவை. இன்னைக்கு ஒரு சுற்றுச்சூழல் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ்நாட்டோட சுற்றுப்பரப்பளவு 1,25,000 ஏக்கர். 1,25,000 ஏக்கர் தமிழ்நாட்டோட சுற்றுப்பரவு. ஆனா இதே சுற்றுப்பரவு உள்ள நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா கொரியா. அந்த கொரிய நாட்டுல சுற்றுப்பரவு அதே 1,25,000 ஏக்கர். ஆனா அந்த நாட்டுல கார் யார் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 40%. வெறும் 40,000 பேர் மட்டும் தான் கார் வச்சுக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஆட்கள், அங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் தான் அந்த கார் வச்சுக்கணும். அவன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறான். ஆனா அவன் கொரியா கார் கம்பெனி அங்க மேனுஃபேக்சரிங் பண்ணல, இங்க தமிழ்நாட்டுல மேனுஃபேக்சர் பண்ண உண்டா கம்பெனி கொரியான்றது தெரியுது. அப்போ இங்க சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுதா? இல்ல. இன்னைக்கு ஏன் உட்காந்து நம்ம ஒரு கார் பார்க்கிங் இடம் இல்லாம அது எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப இவ்வளவு தூரத்துக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாம சுற்றுச்சூழல் பிரச்சனை வருதுல. இதே டெல்லியில ஏன் இப்ப ஏபிஎஸ்ன்றது ஒரு இது கொண்டு வராங்க? எதுக்கு வண்டியில எல்லா வண்டியிலையும் வெள்ளை லைட்டு எப்போதுமே பகல்லையும் எரியிற மாதிரி ஏன் கொண்டு வராங்க? நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னன்னு கேட்டா இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துல ஒரு 8% வாக்கு தான் கொண்டு கொடுத்துருக்கு. ஆனா மகளுக்கு 1000, மகனுக்கு 1000, அம்மாவுக்கு 1000 கொடுத்தா நாட்டில் 47% வாக்கு விழுந்துருது. அப்போ உங்க அரசியல் போய் சேரலை. அதனாலதான் உங்களை ஆடு மாட்டுக்கு ஓட்டு இருக்கா, மலைக்கு ஓட்டு இருக்கா, மரத்துக்கு ஓட்டு இருக்கான்னு திரும்ப உங்களை கேலி செய்கிற மாதிரி பேசுறாங்க. இதுல இருந்து மீண்டு ஆக்கப்பூர்வமா மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்காக நீங்க என்ன அரசியல் செய்றீங்க? எங்களுக்கு மக்கள் சேவை தான் முக்கியம், மக்கள் நலன் தான் முக்கியம்னு எங்க அண்ணா அடிக்கடி ஒரு மேடையிலையும் முழங்கியிருக்காரு. இப்போ நீங்க கேட்குறீங்க நீங்க இந்த வேலை செய்றீங்க அந்த வேலை செய்றீங்க, ஆனா 8% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்கன்னு. அன்னைக்கு தலைவர்கள் நல்லவர்களா, அன்னைக்கு மேடையில பேசக்கூடிய தலைவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பயிலும் அயோக்கிய பயில தான் இருக்கா மேடையில பேசுவேன். அன்னைக்கு கீழே இருந்த மக்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு கீழே இருக்கிற மக்கள் பேச்சு கேட்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு அறிவு இல்லாதவர்கள் சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரிதல் வரல. அந்த புரிதலை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். முதல் 1% வாக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் 4% வாக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் 7, இப்ப 8. அப்ப அந்த புரிதலை ஏற்படுத்தும் போது மக்கள் எதை நோக்கி நவுறாங்கன்னு நமக்கு தெரியுதுல. எடுத்த உடனே நம்ம 100 மீட்டர்ல ஓட்டப்பந்தயத்துல வென்ற முடியாதியா? அதுக்கு நம்ம ஒரு 6 மாத காலம் முயற்சி செய்யணும், அதுக்கான வேலைகளை செய்யணும். அப்பதான் ஒரு 100 மீட்டர் விவரத்துல நம்ம ஓட முடியும். உங்களை சொல்றாங்க நீங்க வருஷ காலம் முயற்சி தான் செய்வீங்க, பயிற்சி தான் செய்வீங்க, ஒருபோது இலக்கை தொட மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் 50-60 வருஷமா திராவிட அரசியலை ஏத்துக்கிட்டு தொடர்ச்சியா அதிமுக மாதிரி திமுக, திமுக மாதிரி அதிமுக வாக்கு செலுத்துறாங்க. ஆனா மக்கள் வாக்கு செலுத்துற மாதிரியான அரசியல் நீங்க செய்யல.
பிற்போக்கு அரசியல செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன காரணத்தை வந்து சொல்லுங்க முன்வைக்கீங்க? ஐயா, அதாவது இன்னைக்கு எங்க கிட்ட நாங்க இதை நம்பியே நாங்க ஓடிட்டு இருக்கோம். நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. நாங்க ஓடிட்டு இருக்கிறதே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான். அது இன்னும் இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு நான் வரல, அடுத்த தலைமுறை வரட்டும். அது 30 வருஷம் ஆனாலும் நான் தனிச்சு நிக்கிறோம். எதுக்கு தனிச்சு நிக்கிறோம்? எவன் கூட கூட்டணி போனாலும் இதே அயோக்கியத்தனம் தான் நம்ம பண்ணணும். அதனால எவன் கூடயும் கூட்டணி கிடையாது. இந்த பண்ணியும் பீத்தணும்னு நினைச்சு மக்கள் ஒதுக்கி போவாங்க. அதனால இங்க இப்போ ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே முதல் ரேங்க் வாங்க முடியுமா? அதுல 20-30 பேர் இருப்பாங்க. 30 பேர்ல படிப்பறிவு உள்ளவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. மிச்சம் 20 பேரும் சாதாரண மனநிலையில தான் இருப்பாங்க. அவங்கள எப்படி முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு கிளாஸ் டீச்சரோட வேலை. அதை தான் எங்க அண்ணன் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ 8% வந்தது. இன்னும் இருக்கிற இன்னும் அடுத்தவங்களுக்கு புகுத்த ஆட்டோமேட்டிக்கா எங்களோட இலக்கு வெகு விரைவில் அடைவோம். நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ காலத்துல போட்டியாளர்கள் அதிகமாயிட்டு வராங்க. நடிகர் கமலஹாசன் வந்தாரு, இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வந்து விஜயோட பின்தொடர்பாளர்களாக மாறிட்டு இருக்காங்க. நீங்க இளைஞர்கள் ஓட்டு தான் எங்களுக்கு வந்து சொல்றீங்க. இன்னைக்கு அதுல வந்து பங்கம் வந்துருச்சு, எங்களுக்கு தான் அவங்க ஓட்டு செலுத்துவாங்க, நாங்க இல்லாதனால தான் நாம் தமிழருக்கு ஓட்டு செலுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க முழங்கணும்னு சொல்றீங்க. நீங்க அந்த முழக்கம் வந்து முணக்கமா மாறிட்டு வருது. எங்களுக்கு தான் அவங்க வாக்கு செலுத்துவாங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு விழுந்த ஓட்டுல பாதியே எங்களோடதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒருத்தராக வந்து பிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வர்றது? அதிரடியா வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? ஐயா, அதாவது நீங்க கேட்ட இதுக்கு சற்று விளக்கமா சொல்றேன். நீங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி 1947க்கு முன்னாடி இருந்ததையும் 1947க்கு அப்புறம் வந்ததையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15% வாக்கு புதுசா வரவங்களுக்கு மட்டுமே மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்தது தான் விஜயகாந்த் 10% வரைக்கும் தொட்டாரு. அதுக்கப்புறம் அவர்களால் வளர்ச்சி அடைய முடியல, கூட்டணி போனாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சதவீதம் குறைய ஆரம்பிச்சது. இன்னைக்கு 1.5% வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்தாரு. கமலஹாசன் நான் பெரிய ஆள வந்தான்ற படம் எடுத்தாரு. அதனால நம்ம நாட்டையும் ஆளலான்றதுக்கு வந்தாரு. சூரிய வெளிச்சத்தோட டார்ச் லைட் வெளிச்சம் கம்மின்னு தெரிஞ்சது. டார்ச் லைட்டை தூக்கி போட்டுட்டு திருப்பியும் கூட்டணி போய் மையன்னு வச்சுட்டு இந்த சைட்ல உதயநிதி, இந்த சைட்ல மு.க. ஸ்டாலினுக்கு நடுவுல போய் மையன்னு நின்னுட்டாரு. இப்ப அடுத்தது இவர் வந்திருக்காரு. இவர் கூட்டம் சேர்றவெல்லாம் ஆட்சி அமைச்சிருவான்னு நீங்க சொல்லிட முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு நீங்க சொல்றீங்க நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. அப்ப விஜய் ரசிகர் மட்டும் தான் தமிழ்நாட்டுல முழுசா இருக்காங்களா? அப்ப அஜித் ரசிகர்கள் இல்லையா? இல்ல ரஜினிகாந்த் ரசிகர்கள் இல்லையா? இல்ல கமலஹாசன் ரசிகர்கள் இல்லையா? இல்ல சூர்யா ரசிகர் இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல 8 கோடி மக்களும் விஜயோட ரசிகர்களா? நீங்க இன்னைக்கு கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம பேசக்கூடாது. 12வது 16வது படிக்கிற பசங்க, 12வது படிக்கிற பசங்க, 10வது படிக்கிற பசங்க தான் விஜய் கூட போயிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க ஓட்டு சதவீதம் எடுக்கும் போது தான் தெரியும். ஏன் அவர் இவ்வளவு துணிச்சலாளர் தானே? ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே என் பக்கம் இருக்குன்னு சொல்றாருல, ஏன் தனிச்சு நிக்க வேண்டியதானே? எதுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே யார் வேணா கூட்டணிக்கு வரலான்னாரு? எதுக்கு அந்த வேலையை செய்யறாரு? நான் பேசி முடிச்சிடறேன் ஐயா, நான் பேசி முடிச்சிடறேன். நான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன்றாரு, நான் ஊழலை ஒழிப்பேன்றாரு, எங்களுக்கு ஊழலே தேவையில்லைன்றாரு. அப்ப எல்லாம் பண்ண அவர் ஏன் செங்கோட்டையன் இன்னைக்கு பக்கத்துல வச்சிருக்காரு? நாஞ்சில் சம்பத்தை ஏன் பக்கத்துல வச்சிருக்காரு? அப்ப ஊழல் இவங்களா ஊழல் செய்யாதவங்களா? கரைப்படியாத ஆட்களா? கரைப்படியாத ஆட்களா? எங்களை நம்பி வரலன்னு சொல்லாதீங்க ஐயா. எங்க அண்ணன் கிட்ட நீங்க 1%, 2% வாக்கு வச்சிருக்கிறவங்களே இவங்க 500 கோடி 1000 கோடி போட்டு கூப்பிடுற ஆளு. எங்க அண்ணன் கிட்ட எவ்வளவு கோடி பேசப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு அவர் கூட்டணிக்கு போல அது தெரியுமா? யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? போன எலெக்ஷன் MP எலெக்ஷன்ல 2024 எத்தனை MP வரைக்கும் எங்க அண்ணன் கிட்ட பேசியிருக்காரு தெரியுமா? ஏன் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி எத்தனை பேர் கிட்ட தூது விட்டு அண்ணனை இணைக்க சொன்னாருன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாம நம்ம பேசக்கூடாது. இது எங்களுக்கு நாங்க ஏன் இதை பேசுறது இல்லை அப்படின்னா, அவங்க வந்து கூட்டணிக்கு அலையிறவங்க, மக்கள் சேவைக்கு அலையிறவங்கல்ல. வரணும், ஆட்சி அமைக்கணும், சம்பாதிக்கணும், அந்த எண்ணம் எங்களுக்கு. அந்த எண்ணம் கிடையாது. நாங்க ஆட்சிக்கே வரலனாலும் ஒண்ணு கேட்கிறேன், இது இப்போ நடந்த ஒரு 5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யார் எதிர்கட்சியா இருந்து செயல்பட்டா சொல்லுங்க? நீங்க சொன்னீங்கல்ல, இவ்வளவு பேர் பேரம் பேசுறாங்களே, அதைத்தான் சொல்றாங்க. பேரம் படியாதனால அவர் போகலன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு சுபவி மாதிரியான ஆட்கள் சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட அந்த மாதிரி பேரம் பேசுறாங்கன்னா நீங்க வந்து அவங்க மேல புகார் தான் தெரிவிக்கணும். நீ ஏன் புகார் தெரிவிக்காம அதை வந்து பொது மேடையில பேசிட்டீங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சுபவி பேச்ச நீங்க ஒரு பொருட்டா எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா அவங்க நீங்க தீக்கால பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10 பேர் உட்காந்து ஒரு மேடையை போட்டு கத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு தேவை திமுகலேருந்து அண்ணா அறிவாலயத்துல வர எலும்பு துண்டுக்காக பேசுற ஆட்கள் தான். அதனால நீங்க அவங்க சுபவி வந்து இங்க பேசிட்டாருன்னா ஓட்டு விழுந்துருமா? ஏன் ஈரோடுல ஏன் அவ்வளோ கீழ்த்தனமா நடந்தது? ஈரோடுல தானே உங்க இது தானே, நீங்க பெரிய ஈரோடு தந்தை எங்க பெரியாருன்னு சொன்னீங்கல்ல.
பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் சொல்லி அண்ணா அங்க பேசினாரு. எத்தனை சதவீதம் ஓட்டு விழுந்தது? இதுக்கு முன்னாடி பெரியார் டெபாசிட் அதுக்கு முன்னாடி வாங்கலங்க நாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டுக்கும் இப்போ இந்த ஓட்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு. அதுக்கு முன்னாடி 11,000 ஓட்டு விழுந்தது. இப்போ 24,000 ஓட்டு விழுந்தது ஈரோட்ல. அப்ப அதை நாங்க பெரியார் மண்ணுன்னு சொன்ன இடத்துல, அதே இடத்துல பெரியாரும் மண்ணு தான் சொன்ன இடத்துல எப்படி அந்த ஓட்டு விழுந்தது? அப்ப மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க தானே அர்த்தம். ஐயா, நீங்க என்ன காசு கொடுக்காம ஓட்டு வாங்கினீங்களா? அந்த தில்லு இருக்கா உங்களுக்கு? ஒரு இடத்துலயும் காசு கொடுத்து தானே ஓட்டு வாங்கினீங்க. இன்னைக்கு நடக்கிற ஈரோடு எலெக்ஷன்ல இருந்து ஏன் இப்ப நடக்கட்டுமே, ஒரு ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் ஓட்டுமே, அதுல உங்களால காசு கொடுக்காம கூட்டணி இல்லாம எதிர்த்து நின்று உங்களால ஓட்டு வாங்க முடியுமா? திமுகவில் முடியாது. அந்த தில்லு இருக்கா? நெஞ்சில ஈரம் இருக்கா? எதுவும் கிடையாது. 1000 ரூபாய், இது 1000 ரூபாய் மகளிர் தொகை எது கொடுக்குற? சரி, 10 லட்சம் கோடி கடன் வாங்கினல, அந்த கடத்தை மக்களுக்காக நல்லது செஞ்சியா? இந்த 1000 2000 எங்கேருந்து வருது? ஏது காசு? உங்க வீட்டு காசா? கட்டுமரம் எடுத்துட்டு வந்து கொடுத்த காசா? இல்லையே. நேற்று கூட அந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் மகளிர் கொடுக்கறது வந்து 1.8 லட்சம் பேருக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இது பெண்களுக்கான ஆட்சின்னு உதயநிதி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்னடா இப்படி பேசிட்டீங்க? ஐயா, பெண்களுக்கான ஆட்சியா? எப்போ இந்த காவல்துறை பெண்ணை இடுப்பு பூச்சி கிள்னாங்களே, அது பெண்களுக்கான ஆட்சியா? இப்ப அண்ணா இதுல அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணை இது பண்ணாங்களே, அது பெண்களுக்கான ஆட்சியா? எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது நடந்தா அதுக்கெல்லாம் வந்து ஆட்சி காலத்தை பொறுப்பேற்க முடியுமா? ஐயா, அப்ப யார் பொறுப்பேற்றுக்கணும்? ஆட்சி பொறுப்பேற்றுக்காம அப்புறம் எதுக்கு அங்கங்க உங்க சிறுநீர் உங்களோட மன்னர்கள் குறுநீல மன்னர்கள்லாம் இருக்காங்க? ஏங்க, ஒரு இடத்துல ஒரு நல்லது செஞ்சா மட்டும் உங்களுக்கு நல்ல பேர் வந்துடணும். நீங்க காவா அமைக்கிறதுனா நாங்க தான் இதை செஞ்சோன்றீங்க. ஆனா அந்த இடத்துல நடக்கிற தப்புக்கு எதுக்கு அங்க அமைச்சர், எம்எல்ஏ, அதுக்கப்புறம் எதுக்கு வட்ட செயலாளர்? யாருக்கு நாகரிகம் இல்ல? ஐயா, உலகத்துக்கே தமிழ் நாகரிகம் கத்துக் கொடுத்தது தமிழன் தாயா. வீரத்தை கத்துக் கொடுத்தது தமிழன் தாயா. கல் தோண்டா மண் தோண்டா காலத்திலே வாளோடு முன் தோண்டிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லியிருக்கான். வீரத்தை கத்துக் கொடுத்தவனே அவன் தான். நீங்க அவனுக்கு போய் நாகரிகம் இல்லைன்றீங்க. நீங்க இந்த மாதிரி பூஜை வச்சிருக்கீங்க, திராவிடம் திராவிடம் திராவிடம். இன்னைக்கு நான் தமிழனான்னு கேட்டா உடனே யார் தமிழன் அத்தனை ஊடகமும் கேள்வி கேட்குத. ஏன் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி திராவிடத்தை கேட்கல? யாரா திராவிடன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? ஆனா வந்து இப்போ நேற்று அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை. அங்க பேசுற ஒருத்தர் வந்து அப்படி புகழ்ந்து பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஏன் இப்படி அவங்களோட நலத்திட்டத்தெல்லாம் குறையவே சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ ஒரு மகளிர் ஒரு அம்மா வயசுக்குடிய இருக்கிறவங்க ஒரு செருப்பை தூக்கி போஸ்டர் அடிச்சு செருப்பை தூக்கி காட்டினாங்களே, அவங்கள இப்ப தேடிட்டு இருக்கிற உளவுத்துறை வரைக்கும். ஏன் அப்போ நல்ல ஆட்சி கொடுத்தாங்களா? உதயநிதி வந்து பெண்களுக்கான சிறப்பான ஆளா? அதை பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, பார்க்காம கேள்வி மட்டும் கேட்டுருவீங்க. நாட்டுல எங்கேயா ஒரு மூலையில் நடக்குங்க, நீங்க அதெல்லாம் எடுத்துக்கிறது அது ஒரு காரணமா சொல்ல முடியுமா? ஐயா, நாட்டுல மூலையில நடக்குது. அந்த நாடு யாருக்கு யாருக்கு? இன்னைக்கு முதலமைச்சர் யாரு, துணை முதலமைச்சர் யாரு? அப்ப நாட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு எதுக்கு இத்தனை உளவுத்துறை வச்சிருக்கீங்க, இத்தனை போலீஸ் படை வச்சிருக்கீங்க, இத்தனை அமைச்சர் வச்சிருக்கீங்க? அது பத்தாதுக்கு அதுக்கு கீழே மாவட்ட செயலாளர் வச்சிருக்கீங்க, அதுக்கு கீழே வட்ட செயலாளர் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் மாமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க. எதுக்கு இத்தனை? அப்ப மேல இருக்கிறவர் எல்லாமே பார்க்க முடியாதுன்றதுனால தானே இத்தனை வச்சிருக்கீங்க. அப்ப என்ன உங்க லட்சணத்துல நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? காவல்துறையோட பிள்ளைங்க, அதுக்கு ஆட்சியாளர்கள். ஐயா, காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல. அப்புறம் யாருகிட்ட கேட்கணும்? காவல்துறை அதிகாரிகள் தான் நீங்க கேட்கணும். அப்ப ஒரு பள்ளியில ஒரு பையன் தப்பு பண்றான்னா மிஸ் தானே தண்டிக்கணும். அவன் மிஸ்ஸுக்கு மேல போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருக்கிற கரஸ்பாண்டன்ட் தானே தண்டிக்கணும். அப்புறம் முதலமைச்சருக்கு தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த பதவி அவருக்கு? எடப்பாடி பழனிசாமி கூட தான். சரி, நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன அதுக்கு? சரி, இது நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு, அதுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த பாட்டியை தேடிட்டு இருக்காங்கல்ல, அப்பா அதுதான் நடவடிக்கையா? அந்த பாட்டியை தேடி உள்ள போடுவீங்க 60 வயசு 70 வயசுக்காரங்கள. எடப்பாடி பழனிசாமி 13 பேரை சுட்டு கொண்டப்போ தூத்துக்குடியில நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அப்பெல்லாம் நீங்க பேசாம தானே இருந்தீங்க? ஐயா, அப்பயே நாங்க பேசிட்டு தான் யார் தான் அதுக்கு குரல் கொடுத்த ஒரே ஆள் நாம் தமிழர் கட்சி. அன்னைக்கு நீங்க சொன்ன இந்த தாவாக்கால இருக்காரு தற்கூரி அணில், அவர் வந்து குரல் கொடுக்கலையே. அன்னைக்கு நாங்க அதை தானே சொன்னோம். சரி, இதை நீங்க சொல்றீங்க, இதே திமுக ஆட்சி வந்தோம்னா அதை நாங்க விட மாட்டோம், இதை நாங்க இந்த கையில எடுத்து இது நாங்க இந்த சட்டத்தினால நாங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் நாங்களே. இது வரைக்கும் அதை பத்தி பேசினாங்களா இவங்க? திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு கொடி பிடிச்சிட்டு கோ பேக் மூடிடுவாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு கொடி பிடிச்சி எடப்பாடியா தவறா பேசுவாங்க. ஆனா ஆளுங்கட்சியா வரும்போது நாங்க பார்ப்போம்வாங்க, எந்த வித அறிக்கையும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு. அப்படியா? இப்போ நீங்க அந்த திமுகவை எதுக்காம இப்போ தாவேக எதுக்கு கேட்குறீங்க? இப்போ மறுபடியும் நீங்க வந்து பிஜேபி பி டீம் மாட்டீங்களா? ஐயா, பிஜேபி பி டீம்னு நீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க. பிஜேபி பி டீம் யாருன்னு உதயநிதி போய் உட்காந்து மோடி கிட்ட பேசும்போது உங்களுக்கு பி டீம் தெரியல. அதே முதலமைச்சர் ஐயா போய் உட்காந்து பேசும்போது உங்களுக்கு பி டீம் போயிருப்பாங்க. நீங்க அதை தப்பா பேசுறீங்க. ஐயா, தமிழ்ல அருண் நேரு போயிட்டு நிர்மலா சீதாராமன் மரியாதை சந்திச்சாரு, காலில் வந்து ஆசை பெற்றாரு, அதெல்லாம் கூட தப்பா விமர்சிக்கிறீங்க. இல்ல, அது எதுக்காக பண்ணாங்கன்னா இப்போ இடி ரைடு விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இப்போ முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி சொன்னாரு, தமிழ்நாட்டுல எங்க ஆட்சியை யாராலையும் குறை சொல்ல முடியாதுன்னாரு. அதான் நாங்க சொன்னோம், உங்க ஆட்சியை தான் எங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம்.
அதுக்கப்புறம் எங்க ஆட்சி எல்லாத்துலயும் பாஸ் ஆச்சுன்னாரு. எதுல எல்லாம் அவர் பாஸ்ன்றது எனக்கு தெரியல. அவர் எல்லாத்துலயும் ஃபெயில் தான். மாமன்ற 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, பாஸ் ஆயிருக்காங்கல்ல. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி பாஸ் ஆயிருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அது யாருக்காக செஞ்சாங்கன்னா அத்தனையும் கட்டுமர வீட்டுல இருக்குது. தன் மக்களுக்காக. ஆமா, தன் மக்கள் தான் அவங்க. மக்களுக்காக. ஆமா ஆமா, எல்லாருமே மக்கள் ஆட்சி தான். உதயநிதி, அப்புறம் கனிமொழி, அதுக்கப்புறம் இன்பநிதி, இவங்க எல்லாருமே தன் மக்கள் தானே, அவங்களுக்கு தானே கொடுத்தாங்க. ஆனா பேரை மட்டும் கரெக்டா வச்சிருக்காங்க. நிதின்ற பேர் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஆனா கரெக்டா எல்லா நிதியும் அவங்களுக்கு போறதுக்காக தான் நிதின்னு வச்சிருக்காங்க. நன்றி. நன்றி.